என் புத்தி என்னாலும் பொருந்துவதே திக்முப்புரை செப்புரி செய்யும் புனர்மொழியா வருந்திய வஞ்சி மருங்குள் மனோ அன்மணி வாசடையோர் அருந்திய நஞ்சு அமுதாக்கியன் அம்பிகை அம்புயவேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. பார்வதி பதையே ஹர மகாதேவா. எல்லாருடைய சுடே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாமல்ல அருள்மிகு சொற்பொழியாளர் ஒரு 5 நிமிடங்கள் பொறுமையாக இருந்து அப்புறம் தொடர்ச்சியாக சொற்பொழியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது அம்பாளுடைய எஜமான ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையிலே கருட பகவான் தரிசனம் கொடுத்துக் கொண்டுள்ளார். ஒரு வீட்டில் வாஸ்து அப்படின்னா வடகிழக்கு மூலையிலே சமையல் அறையும், தென்மேற்கு மூலையிலே அந்த வீட்டிலே வசிப்பவருடைய தலைமை ஸ்தானமும் இருக்க வேண்டியது வாஸ்து. அதன் அடிப்படையில் அம்பிகையுடைய திருவருளால் இத்திருக்கோயிலுடைய தென்மேற்கு பாகத்திலே கருட பகவான் தரிசனம் செய்து கொண்டுள்ளார், தரிசனம் காட்டியுள்ளார். இந்த மீனாட்சியுடைய சொப்பநாத பெருமாளுடைய திருவடிகளையும் திருப்பரங்குன்றவர் குமரனுடைய திருவடிகளையும் மதுரகாளியம்மனுடைய திருவடிகளையும் அடியாருடைய குருநாதர் குலபதி அல்லூர் சிவாச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளையும்